ஈரோட்டில் டிசம்பர் 18 தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை, செங்கோட்டையன் மாஸ் ஏற்பாடு. கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தாவேகா பெரிதும் துவண்டு போயிருந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ளரங்க கூட்டமாக மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி மீண்டும் வேகம் காட்ட தொடங்கியுள்ளனர். சமீபத்தில் புதுச்சேரியில் திறந்தவெளியில் திரளான மக்கள் முன்பு விஜய் உரையாற்றினார். இந்நிலையில் ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்த செங்கோட்டையன் மூலம் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக இழுபறியானது. இந்த சூழலில் பெருந்துறை அருகில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலத்தில் டோல்கேட் அருகே சரளை என்ற இடத்தில் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பரப்புரை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்காக வரும் 18ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அன்றைய தினம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணிக்குள் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் பேசுகையில், இந்த கூட்டத்தை ஏற்பாட்டை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறோம். அரசு அதிகாரிகள் விதித்த கட்டுப்பாடுகளின்படி ஈரோட்டில் விஜய் பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்தில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறோம். புதுச்சேரிக்கு பின்னர் முதலில் ஈரோட்டை தேர்வு செய்திருக்கிறார். எனவே இந்த கூட்டம் புதிய வரலாறு படைக்கும் வகையில் அமையும். அதே சமயம் நேற்றைய தினம் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் தான் இருக்கப் போகிறார். இதனை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வரவேற்பதற்கு கட்சி தயாராக இருக்கிறது. எங்கள் கூட்டணியில் யாரை சேர்த்துக்கொள்வது என்பதை கட்சி தலைவர் விஜய் தான் முடிவு செய்வார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னும் நிறைய பேர் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்று செங்கோட்டையன் பேசினார். இதற்கிடையில் ஈரோட்டில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் புதிதாக யாரும் தாவேகாவில் சேரப்போகிறார்களா என்று கேட்டதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்தார். அது மட்டுமின்றி தாவேகாவில் நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கும்போது எனக்கு எப்படி வரவேற்பு இருந்ததோ அதே போன்ற வரவேற்பு கிடைக்கிறது. மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நீங்களும் என்னுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். செங்கோட்டையன் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என்று பொன்முடி கூறியதற்கு பதிலளிக்கையில், தேவையில்லாமல் வார்த்தைகளை வாங்காதீர்கள். மூத்த தலைவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது சரியல்ல. அப்புறம் எதற்காக பதவியிலிருந்து நீக்கினார்கள் என்று செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார்.